என்ன நீங்க முந்திருந்தா இதே சரியில்லை உங்க வேலையை என்ன முதலிலே முதலிலே யாரோ வியாபாரி விட்டார் லாபதாரி விட்டார். நம்ம நாடு என்ன நாடு? பெண்களே இல்ல தேசம் நம் நாடு. மூன்று சிறப்பு புரிஞ்சது. பஞ்சமில்லா நாடு, லாபதாரி இல்லாத நாடு, பெண்களே இல்லாத நாடு. இந்த மூணு விஷயம் இருக்கிற நாடு. 2 பேர் ஆறாங்க. ஆனா விரகனை மகனே மகனே இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை தெரியல. நீங்க வசிக்கமா அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க. வந்திருப்பவர்கள் பெண்கள். ஆமா, ஆனா நம் நாட்டிற்குள்ளே வந்துவிட்டால் பெண்களால் ஏதாவது அழிவு ஏற்படும். மந்திரியாரு அண்ணா என் வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன தேவை கொடுத்து அனுப்பி விடுகிறேன். அப்படியா? உள்ளே கோட்டைக்குள்ளே வர வேண்டாம். சபாஷ் மந்திரியார் அவர்களே, பாருங்கள். நாங்கள் சும்மா புரியும் நீங்க மேலே சும்மா சந்தது நீ தான் ராஜா, மந்திரி. ஐயோ மந்திரியாரு வேண்டாம் வேண்டாம், நீங்களே அரசு செய்யுங்கள். யார் ராஜா இருப்பா? நீங்கள் நீங்க மந்திரி. அப்ப எதுக்கு திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறேன்? ஐயா வருது நீங்க இப்போ சரி வேலையை மட்டும் அழைத்து வர சொன்னால் அழைத்து வர போறேன். அதான் என்ன சொல்லு பாருங்கள். மந்திரி சொன்ன மந்திரியா ஐயா பிள்ளை இல்லையே நாங்க பதறி கேட்டு வரோம். ராஜா
முடித்து தருவார். என்னம்மா இது? என் பெண்ணை வர வேண்டும். நாடாளும் மன்னர் அழைத்தார். ஏய், நாடாளும் மன்னருக்கு பாறையாரக்கூடிய ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு நாடோடி மந்திரியா? தந்திரி ஒரு பட்டமா? ஏய், உங்க பிள்ளை ரெண்டு மனவா? என் மகன் வேணும். மகன் வேணும்னா எங்க அரசர் மனதில் வைத்தால் உங்க ராஜா மகன் வச்சா கண்டிப்பா கிடைப்பார். என் பின்னாடி கண்டிப்பா மகன் கிடைப்பானா? வா, 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 வா. ஏய். கண்கள் அழுது கொண்டாயிருந்தார்கள். அவர்களை பக்குவமாக அழைத்து வந்து விட்டேன். அப்படியே உள்ள சொல். உள்ள வர வேண்டுமா? மகன் 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 என் மகன் கண்டிப்பா கிடைப்பார். எங்கள் அரசர் பார்த்து கொண்டால் ஏதோ ஒண்ணு நம்பிதான் வந்து அரசர் போய் முதல் வணங்கு. ராஜா வணங்கணும். பிறகு அவர் இங்க வரமாட்டாரா? எங்க ராஜா வந்து வந்தா உனக்கு புள்ள தருவார். உள்ள தருது. அர்த்தத்தை அர்த்தமாக்குற மூதேவி கண்டுபிடித்து கொடுப்பா. வா, என் ராஜா வரணும். கூட்டிக்கானா? முதல்ல வணங்கு. அதை திரும்ப. மகாராஜா ஆய்கிழவி வணக்கம் 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 வணக்கம். ஆசி ஆசி ஆசி. நான் சொல்ல சரியா போச்சா? நாடோடி ராஜாவுக்கு கேடு கேட்ட மந்திரியா? மந்திரியா ராஜாவும் எங்கன்னா ஆட்சி பண்ணி காலங்காத்தால பார்த்தா நல்லா தரிசனம் உனக்கு. என்ன தரிசனம் கிடைக்குது? சூத்து தரிசனம் நல்லா எங்க ராஜா அப்படிதான். ஏன் முகத்தை பார்க்க வேண்டுமா? ஏன் பார்க்கல? அவரை பார்க்க மாட்டார். யார் வந்தாலும் பின் தரிசனம். அவ்வளவுதான். முன்ன கட்டி சாலேசனம் பார்க்க வேண்டுமா? பார்க்க சொல்கிறேன். அழைத்து. முகத்தை பார்த்தா பேச முடியும். மாமா தூத்து முடிக்காம முகத்தை பார்க்க அவர் ஆசீர்வாதம் கொடுத்தால் அந்த தாய் கிழமையே நெஸ்கல் ஆகி விட்டாயா? அதான் போய் அழைத்து. உன் முகத்தை பார்க்க வேண்டுமா? எது பார்க்கணுமா? இதுதான் பார்க்கணும். முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறார். சரி, ராஜா திரும்ப சொல்லுங்க. அடியம்மா இந்த நாக்கு இந்த கிட்டே பெஞ்சாகுது. வார்த்தை வேற எதுனா சொல்லிடுவேன். இருக்காது. வணக்கட்டுமா? இப்போ போய் வரணும். மகாராஜா ஆய்கிழவி வணக்கம். மந்திரியாரே, ஆசீர்வாதம் முடித்து விட்டாயா? இன்னும் பார்க்கவில்லை. நான் முகத்தை பார்க்க கூச்சமாக நீ இருக்கிறது. பார்க்காதீர்கள் நல்லது. இப்போது நான் அழைத்து என்னவென்று அனுப்புகிறேன். மந்திரியாரே, உனக்கு என்ன வேலை உண்டு? அழைத்து வரும்படி சொன்னாய். அழைத்து வந்து விட்டீங்களா? வந்து விட்டீர்கள். இன்னொரு வேலை முடிச்சு விட்டு போ. அண்ணா கோவதா பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் நான் சொல்றேன். மந்திரியாரே, நீ ஒண்ணு கீழ்கிட்டான மந்திரியாரே, கடைசியா இருக்கட்டும். விசாரணை நான் விசாரித்துக் கொள்கிறேன். அண்ணா நாங்கள் சென்று ஓய்வடைகள் போய் வருவோம். உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறேன். மற்ற வேலையை நான் பாக்குறேன்னு ஐயோ என் மகன் எனக்கு எப்படி கேட்பான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இந்த பஞ்சாயத்து பேசிக்கிறது சரியா போச்சு.
பசியில அப்படியா? வர வர சரி. டேய், அழைத்தால் வருகிறேன். இல்லை என்றால் உனக்கு வேலையா இல்ல மன்னா, என்ன இப்போ சொல்ற பெண்களுக்கு என்ன தேவையோ அனுப்புகிறேன். ஏய், நீ ஒரு மயம் கொடுத்தவள். வாடா. சென்று வருகிறேன். போய் வரீங்க சென்று வருகிறேன். வாடா ராஜா கிழமை வர சொல்லு ராஜா கீழே என்ன உங்க ராஜா டேய் மந்திரி அந்த சொல்லுறியா வச்சல் வச்சல் கோ 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 ஓ ராஜா நல்லா இருந்தா ஏய் சாப்பிடுடா ராஜா எப்போ இந்த மாதிரி பார்த்தது இல்லையா கண்டு சாக சும்மா ஆர்வம் தெரியலையா நீ என்ன செஞ்ச தப்பா நினைக்காது நான் இது வரையிலும் பெண்களை பார்த்ததே கிடையாது பார்த்ததில்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் ஆமா என் தாய் தாய் உண்ணாமலை தாயார் மட்டும்தான் தெரியும் ஆனா அவங்க வேற எதுவுமே வேற அவங்க வேற தெய்வீக வடிவம் ஆனா இவர்கள் தான் பெண் கல் கல் கல்லு பெண்கள் கல்லு பெண்கள் அப்படியே சொன்னா பெண்கள் சரி ஏன் இவங்களுக்கு குளிர்தா ஏன் துணி சுத்தா இருக்கிறாங்க துணி சுத்தாங்க இது துணி இல்லை ஆடை பெண்கள் அணியக்கூடிய சேலை அவன் கட்டுற துணி அவன் கட்டுற துணி போடுறா போடுறா சீலை ஐயோ சீனியா அப்புறம் சந்தா சந்தாயம் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் விளக்குறியா சொல்லுவாங்க என்ன சந்தேகம் கேட்டதான் சொல்லுவாங்க ஆமா மந்திரியா ஐயோ ஐயோ ஏன் மந்திரி இது என்ன இது பயணிங்க ஓட்டுற மாதிரி அட பாய் சொன்னா இது அதுதான் பண்டை ஏனென்றால் என் தாயாய் உமாவன சுருக்கி அருங்கொந்தல் நெருங்கொந்தல் பெருங்கொந்தல் நீட்டா இருக்கும் தம்மாதுண்டா அது சாடி ஒன்று மாதிரி குத்தி வச்சுக்கிறாங்க கொண்டா கொண்டா என்ன என்ன ஆமா இது கேட்கலையா கமாம்பூர் கமாம்பூர் அல்ல இது உங்க ராஜாவுக்கு தெரியல உனக்கு தெரியல ஒழுங்கா பேசுறீங்களே விடாது அனுபவம் தானே இது மாட்டலாம் பட்டி மாட்டலாம் பட்டி அது மாட்டு பட்டியா மாட்டு பட்டியில எடுத்து மொத்தமா சேர்த்து எடுத்து மாட்டுற மாட்டலாம் பட்டி அந்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் வந்தவரை உபசரிக்க வேண்டும் வரவேற்க வேண்டும் ஐயோ
டேய், நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா, அது ஆடவருக்கு ஆடவர் செய்வேன். ஆடவர் அது ஆடவருக்கு ஆடவர் செய்யக்கூடியது ஆலிங்கனம். நான் பெண்கள் மீது அடுத்த ஆடவர் கைப்படக்கூடாது. ஆமா, இது என்ன? எது? இது இது என்ன? இது சொல்லடா. அதுதான் நக்லிஸ் இல்லை. நெக்லஸ். நிக்கில் குண்டுல தேர் போறதா? இது என்ன வட்டவட்டமாக? இது தெரியலையா? வளையல். பெண்கள் அணியக்கூடிய வளையல் பெண்கள் அணியக்கூடியது. இது என்ன தனியா தொழில்? இதுவா? இந்த சேலை கட்டுறதுல இது முந்த ஆணி. இது ஏன்னா 3 ஆணியா? 3 ஆணியில முந்தாணி. ஏய் சொருத்து. அட நக்கு. சரி, வெற்றியில இதெல்லாம் வட்ட வட்டமா? இதுவா? இது பொட்டு. ஒட்டு அப்படின்னா மாடு போடுற மாதிரிவா? மாடு போடுற தெரியுறாங்க. என்னச்சுன்னா திருநீரு வெற்றி என்ன சின்னம்? இது நாமதாரிகள் அணிவது. இது பத்தியா செந்தூர் பொட்டு. பொட்டு அதெல்லாம் சரி. பெரு சஞ்சய் எனக்கு இவையெல்லாம் பார்த்து விட்டு. ஆமா, இது என்ன? அப்படியா? உனக்கு தெரியுமா? என்ன தெரியணுமே சொல்றேன். இருந்தால் ஆடவராகி நமக்கு மரத்திலையா எப்படி இருக்குது? நம்ம சமானமாக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது கடித்து விட்டதா நோயா? உண்ணாமலுக்கு நீ பார்த்து இல்லையா? புறா கபாலம் எப்ப கபாலோடு இருப்பதனால் எப்படி இருப்ப? அதான் தெரியாது. அதான் தெரியாது. இது அமர்ந்த கலசம். தெரியாதா? நாங்கெல்லாம் குடிப்போமே. இது முடிதான் பெண்களுக்கு இது ஏன் படித்தான் தெரியுமா? ஆண்டவன் குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுக்காக என்ன பிறக்கணுமா? குழந்தை குழந்தையா பிறக்கணும்? குழந்தைலாம் என்ன? நீ எப்படி வந்த? ஏன் தெரியாது? நீ எப்படி பிறந்த? என்னை சிருஷ்டிப்பு செய்தார்கள். ஓ உன்னை கடவுள் நான் பருகுபாதே கடவுள் உன்னை எப்படி படிச்சானோ அதை போல தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும். கர்ப்பமா? ஐயோ இதெல்லாம் பாட்டு சொல்லடா. ராஜா வெக்கம் இல்ல. நமக்குலாம் தெரியும். அது குழந்தைன்னா என்ன தெரியல, கர்ப்பனா புரியலடா. அது வந்து குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்கும்? கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்கும்? ஐயோ ஒன்றும் புரியல. எப்படி தெரியுமா? ஆணும் பெண்ணும் சேரணும். ஆணும் பெண்ணு சேரணும்னா உணர்ச்சி அப்படி என்றால் உணர்ச்சினா பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் என்றால் தாலி கட்டுவாங்க. தாலி என்றால் தாலி நான் கட்டுவாங்களா? எங்க கட்டுவாங்க? இடுப்புல. பாத்தியா? இது நான் இப்பதான் கை கட்டுறேன். உனக்கு தாலி எங்க கட்டணும் சொல்லி இப்படி ஐடியா கட்டணும். கழுத்துல கட்டணும். உனக்கு இப்பதான் கை முடிச்சு நான் ஆகாரம் ஏற்றி வந்து முடியுது. கட்டினா டேய், நான் என்ன சொல்லிக்கிறேன்? தெரியாது. நம்ம நாடே ஆண்கள் இருக்கு நாடு. இதெல்லாம் பெண்கள்ல யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு ஆள் தெரிஞ்சால் யாரு? முக்கியமானதான். மாங்கல்யத்தை ஆடவர் சூட்டினால் கல்யாணம் பண்ணா படிக்கலாம். கல்யாணம் பண்ணா ஆணும் பெண்ணும் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்தா 10 மாதம் கழிச்சு கர்ப்பத்திலே குழந்தை பிறக்கும். 10 மாதம் காத்திருக்கணும். உடனே பிறக்காதா? உடனே இஸ்திரி அழைச்சு முடியும்னா
எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அப்படின்னா என்னன்னு புரியலையா? அம்மா, சொல்றது உனக்கு புரியல. ஏன்னா எனக்கு இப்போ ஆர்வம் அதிகமாகி விட்டது. காட்சிப்படுத்தணும் உனக்கு. இல்ல தண்டனையா? இது வரைக்கும் கேள்விப்பட வார்த்தைகள் பெண்கள், குழந்தை, கல்யாணம், திருமணம், தாலி இதுவே தெரியல. விஷயமா எப்படி பார்த்து எனக்கு விஷயம் நீ தெரிஞ்சுக்க போறியா? ஆளு பெண்ணை சேரணும். நீ தெரிஞ்சுக்க போறியா? ஆமா. தெரிஞ்சுக்கிறேன்னா இங்கெல்லாம் சொல்ல முடியாது. சரி, மறைவிடமா ஆ, நீ நான் மட்டும் உனக்கு அது சொல்லுறியா? எல்லாத்தையும் சொல்லுறியா? மொத்தத்தையும் சரி வா. இதெல்லாம் கிடையாது. நாட்டு மக்களே, மகாராஜா ஆடவர் அனைவரும் வாருங்கள். வாங்க போலாம். பாய்ந்து எப்படி போறேன்னு சொல்லி வாங்க போ. எதுக்கு? பாய்ந்து எப்படி போறேன்னு சொல்லி மொத்தம் உடனே சொன்னேன். அது அது யாரும் இருக்கக்கூடாது. ஒண்ணு விட்டு போறேன், கும்பலா தான் போறோம். யாரும் வரக்கூடாது. ஆடவர் ஒரு பெண் இப்படிதான் ரகசியமா இருக்கணும். ரகசியம். சரி, நான் எல்லாம் வெளிப்படையா இருக்கணும். மகாராஜா முதல்ல நீ போய் பாத்துட்டு வா. சரி, அப்ப நான் வரணும். கட்டுக்கொள்கிறேன். பிறகு என்ன சுத்தம். எப்படி தெரியா? இப்போ பத்தி போய் வந்து தெரியும். என்ன? ஐயோ, என்ன அவ்வளவு ஆச்சரியம்? வெடி பண்ணிட்டு இருக்கற. அடே, யாரா? எங்க அப்பா சிவமே. நம்ம காக்கா அதுவா? நீ அப்பனாடா? நீ எதுடா படிச்ச என்ன? ஓ சிவபெருமான் கூப்பிடுறா. அப்பனை தேட்டறானே. ஏ எனக்கு பேரின்பத்தை காட்டிய நீ தேவன் சொல்லி விட்டாரே. இந்த சிற்றின்பத்தை ஏன் சொல்லி கொடுக்கவில்லை? இதுவரைக்கும் இல்லாமல் இருந்துட்டானே. டேய், இவ்வளவு பெரிய இன்பத்தை எல்லாம் அதுக்கா? ரசத்தை காமரசத்தை அள்ளி 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 முட்டினாலே. எல்லாத்தையும் முடிச்சியா? நீ ஒண்ணு சொல்லடா, பத்து சொல்றா. இல்லடா. எங்க அந்த காமக்கனி எங்க? காமக்கனி எங்க? ஏ காடி. சரி 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 சரி. என்ன கெடி ஆகுமோ? அம்மா நெடுவா சொல்லி கொடுத்துட்டீங்க. பஞ்சா பஞ்சலாம் திரும்பி வந்துட்டீங்க. சரி மாதிரி வரணும். இதெல்லாம் எப்ப? இப்ப காட்சி பண்ணலாம் பாத்துக்கிறேன். சரி வரணும். கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. சொல்லுங்களே. இப்ப எனக்கு ரெண்டு பருவம் தெரியுமா? பருவதா? 5 பருவம். அம்மாவுக்கு அப்புறம் முதல்ல ஆனாலும் அப்புறம் வாயிலாலே பருவம். அதாவது குழந்தை பருவம், குழந்தை பருவம், நிலை பருவம், முத்த பருவம், தப்பாளி பருவம். சப்பாளி பருவம்லாம் இல்லை. இப்ப எனக்கு நிறைய மூப்பு சாக்கா. மங்கை மலர்ந்தே அறிவை தெரிவை பேரிலம்மன் கட்சியா? பேரிலம். இது பேரிலம்மன். பேரிலம். பேரிலம்மன். கடைசி நரைப்பினி மூப்பு சாட்சா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சேர்ந்தா அந்த எண்ணம் உனக்கு கிடைக்காது. பாட்டி இப்போ அப்ப இதுக்கு மொத்தம் இது மட்டும் கை கொடுக்கணும். எல்லாம் எல்லாம் இருக்கும். சதி எல்லாம் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து சதி எல்லாம் சிறுக்கு வேண்டி அதுக்காகவே கொஞ்சம் மாறாதாங்க. அப்படிங்கிறா சுருக்கு சுருக்குமா இதையான இது சுமை இருக்காது. ஏலா இல்லடா இது ஐவுல பழம் மாதிரி இலக்கணி இருக்கிறது. சரியான ரொம்ப அனுபவம். இந்த பைத்திய வாய் வச்சுட்டாங்க. நீ ஐவு வந்து தான் சாப்பிட்டுக்கிற. ஐயோ, அவன் குடிக்கிறானா? நீ அறுத்து விட்டாய். ஏடா நீ வரைக்கும் அறிவுடா அறிவுடா. உனக்கு இளம்பழத்துக்கு ஆயுள் போடுறது தெரியாது. நான் என்ன பண்ணோம்? சரி பரவாயில்ல. சரி அதாவது ஆசைக்கிறதால அவசரத்துக்கு போனோம். அவனுக்கு போடுமா? வேணும்னா என் மகள் இருக்கா. மகள் இருக்கா? என்னுடைய மகள் எனக்கு ரெண்டு 2 பிள்ளை. ஒரு பிள்ளை கரியன், பிறகு தலையன். உன் நாட்டுல சிறை போட்டிருக்கீங்களாமே. ஆமா. என் மகன் தான் அவன். ஏய், மகாராஜ், சபாஷ். கிடைத்து விட்டது ஒரு இடம். ஏன்னா இவன் ஏதோ சொல்லி தர மாட்டேன். ஏதோ பொண்ணு இருக்கிறா. ஆமா இந்த விரகத்தலை நம் பக்கம் வச்சுக்கிறது நல்லது. நமக்கு ஆமா சரி இப்ப பேசுறதுக்கு குளமா இருக்கு. அவன் குடிமானங்குது. குடி மாட்டேங்குது. ஏய்,
எனக்கு இன்னொரு மகள் இருக்கா. மகள் என்றா ஒரு மகன் ஒரு மகள். மகள் என்றா பெண்ணு. பெண் பெண் எத்தனை வயசு? என்னம்மா? 16 தானடா? எல்லாம் நல்லா இருக்கும். சுவையா இருக்கா? எப்படி இருக்கா? சுவையா. நீ இத்த பாத்தியா? அத்த பாரு. அத்த பாத்துட்டு பார்த்து கொடுத்தா தெரியுமா? சரி பெண்ணை கொடுத்து வா. நீ உட்காரு. முதல்ல நீ பண்ணு. நீ உட்காரு. இன்னும் முடியாது. ஏய், கத்துக்கிறது நான் கத்துக்கிறது மத்த வயசு. கவுரு உன்னை கட்டி போட்டு உட்காரு போ. ஏடா? உன்னை வச்சுதான் அந்த 5 தொழில் கவர்ந்து போகணும். நான் சொல்லுவேன். அது வரையும் நான் உனக்கு போயிடு போய். போயிடு மரியா. ராஜா இங்க பிடிக்காத. ஒண்ணு கிடையாது. இல்ல பூரட்சத்தில் சொல்லக்கூடிய போனடா. சந்திரன் சொல்லக்கூடிய ஆமா. இருக்குமாலோ பருவமா இருக்குமோ? இல்ல மேக மூடிங்க தெரியாது வெளியே வருதா? என் கண்ணு மட்டும் தெரியாது. என்னது? அந்த பூர்ண சந்திரன் ஆ, என் கண்ணு மட்டும் ஏன் தெரியல? இதுவா? பூர்ண சந்திரன் போல நிற்கிறாரே. ஆமா, அது நினைச்சா. இது அமாசி கேள்விக்குள்ள வரீங்க. இங்க போய் அம்மாவுக்கு. பௌர்ணமி வரா. இது வந்து பார்த்தா கழிச்சியா? இந்த அமாசி கேள்விக்குள்ள வேற குறைக்கு வந்து மறைச்சிக்குது இது யாரும். அம்மா அதை மறைக்குது. பாரு, கிராட முடிக்கிட்டா. யாரா இருப்பாயோ?
நானா முறிக்கிறடா தானா முறிக்குது. ஆமா இது ஆலத்தூர் கிராமத்துக்கு வந்து வரக்கூடிய இந்த ஆலத்தூர் கிராமம் கர்ணமாத்து உபயதாரர் வழங்கக்கூடிய இன்னும் பி கோவிந்தசாமி முதலமைச்சர் வரியார் கர்ணமாத்து உபயதாரர் பி கோவிந்தசாமி முதலமைச்சர் வரியார் எங்கள் வேந்தரணி ரூபாய் 50 அன்பளிப்பு அளித்திருக்கின்றார். நன்றி வணக்கம் நேயர்களே. டேய் இது யாரா இருக்கு யாரு இந்த என்பதா ஆஹா சசிகலா இருக்குமா சசி இருக்காது கசி இருக்காது இல்ல நான் கையாகிய ஆமா லட்சுமி ஆமா லட்சுமி தான் இல்ல அடிவா மகாலட்சுமி லட்சுமி இது இந்த ஃப்ரெண்ட் பார்க்கல பொண்ணு பார்க்கல ஆனா உள்ள போறல ஏய் பொண்ணு ஏன் சொல்ல தெரியல உன் மனதா வரான்னு சொல்லு உன் மனதா வரான்னு சொல்லு ஏலடா நானா சொன்னதா அப்படி இதுவாடா இது யாரு இதுவாடா நான் வச்சுக்கிறேன் சொல்லு இது இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லு. இது இல்லைன்னா அது இல்லை உனக்கு அட கண்டா ஆனா ஒன்று ஒரு ரூபாய் 2 ரூபாய் தான் போடுப்பா என்ன பண்றது ஏய் அதான் ஊடு கட்டறா மூடு கட்ட ஊடு கட்டறத கொடுத்தா ஊடு கட்டற சொல்லுவாங்க நீ மூடுலாம் இங்க கட்டாத முதல்ல போடு அப்புறம் மூடு கட்டு அதான் பண்ணுங்க ஈஸி ஆஹா ஆமா ஆமா நம்புறாது அது போலவே பால் பச்சை பால் பச்சை ஜோன் பண்ணி மூஞ்சி மூஞ்சி எப்படி இருக்கு? அமாஸ்கரி கம்மி மூஞ்சி பார்த்தா யார் டிபார்ட்மெண்ட் தலையோட ஆரம்பிச்சா கேள்வி மாதிரி போல் சொக்கு வைக்கிறடா சொக்கு வைக்கும் சொக்கு வைக்கும் அது மட்டுமே பால் போலான்றே ஆமா அது சிவத்தையா ஆமா உங்க ராசி கோபைக்கு தான் போகுது ஆமா கோபுரம் மாதிரி பண்ணுங்க கோபுரம் இல்லையா கோபுரம் மூசல் என்ன தெரியும் அது அப்படிதான் ஆமா என் காலத்தோட எழுதுவாங்க பத்தியா என்ன பார்த்தா ஒரு மாதிரி பாருப்பா
தெரியாது இவர் எதுக்கு போட்டுல நான் நல்லா சேரணும் பஞ்சாப் பூத்துல மாதிரி மயிறு பந்து பூத்துல வித்தியாசமே தெரியும் கையில புடிமான கிடைக்கல அப்பயே தெரிஞ்சுக்கலாமா ஆம்பளையா பொம்பளையா உனக்கு சரி புடிச்சிட்டீங்க என்ன இந்த ஹோட்டல்ல பரோட்டாவுக்கு மாவு பேசுறாரு ரெண்டு கல்லா தந்து கொடுக்குறா என் மகன் உனக்கு வேணுமா? பேருங்க விஜயாம்பா. என்னமா ஜம்பா என்ன வந்தாங்க ஜம்பா மகாராஜா ஜம்பா இல்ல விஜயாம்பா. என் மகளுக்கு பாதுகாப்பு நான் தானே. என் பேரா கிருஷ்ணவேணி. என் மகனுக்கு வேணுமா? வேணும்னா என் பிள்ளை கரிகிற முதல்ல சொல்லிட்டு அப்பதான் அவன் பாவம் உயிர் பயிற்சி நினைக்கிறேன் எனக்கு கண்டிப்பா உயிர் பயிற்சி நினைக்கிறேன் இப்பொழுது அந்த கல்யாணவள் அம்மா எனக்கு பிசிக்குதுமா பிசிக்குதுமா அதான சொல்றேன் பிசிக்குதுமா என்னம்மா முக்கியமான பாட்டு அதுவா முக்கியம் இதே மாதிரி கூட்டாளி வந்தா இதே நாளைக்கு 3 நாளைக்கு தூங்காம அப்படியே வந்து இல்லாத இன்பம் எதுலுமே கிடையாது ஏன் ஆம்பளை எல்லாம் ஆமா பொம்மையார் இப்படி லோன் சுத்தராங்க இப்படி சொல்லிட்டு நீ போய் பார்த்து வந்து உனக்கு நல்லா இருக்கு இல்லையா உண்டா கேள்வி தள்ளி விடுறாங்க எங்க ஒண்ணு இல்ல ஏய் நீ போடா கிருஷ்ணால போ சூப்பரா வரே கால் ஐயோ இப்போ முதல்ல சாப்பாடு போறியா போடு சாப்பாடு சாதே மலினடிங்க
பார்க்க மாட்டேன். என்னடா? வாடி பின்னாடி இருக்குது, அங்க போய் எதனா பண்ணு, இங்க வந்து பண்ணாத. நீ இஸ்திரி போடா தனியா. அது வர மாட்டேங்குது. சாப்பாடு பத்துடுடா. ஒரு நிமிடம். என்ன சாப்பாடு போட்டா சாப்பாடு போட்ட பிறகு உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். கண்டிப்பா புரியுதா? நிச்சயமா நீ அவங்களுக்கு சாப்பாடு போடு, அவங்க உனக்கு. சரி சாப்பாடு போடலாம். போட போட போட. காமி காமி போ. நீ எனக்கு பரிமாறியா, நீ எங்களுக்கு பரிமாறியா, என் மகளை விட்டு உனக்கு பரிமாற சொல்லு. போதுமா? அட ஆல்பமே மாறி போச்சு பையா. ராஜாலன்னு சொல்லாது. ஐயா முனியா சொல்ல போறேன். டேய்! இந்த பௌர்ணமி நிலவை நீ கடத்தினால் எனக்கு சாப்பாடா? உனக்கு பால் ஊத்த போறாங்களா? பால் சோறு ஊட்ட போறாங்களா? கூட்ட போறாங்க. பால் சோறு. ஐயோ. அவ்வளவுதான் போச்சு போ. சரி 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 போ போ. நீ வந்து பரிமாறணும். நானே எங்க கேடியா? ஏய் ராஜா ராஜா அவன் பொண்ணுக்கு நானே உனக்கு. பரவாயில்ல, நம்ம சோறு கஷ்டப்பட்டு ஆகி போறோம். அப்படின்னா இப்போ ஐயா எனக்கு பரிமாறியா, ஆமா 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 ஆமா. உனக்கு நான் பரிமாறினா உன் கரத்தால் எனக்கு சாப்பாடா? அது ரசனோட எனக்கு விஷம். முன்னாடி வைக்கிது அப்படிதான் இருக்குது. நீ வேண்டாம். அது இருக்கின்றாரே ஜம்பு ஜம்பு நீ உட்கார அவங்க ஊத்துறாங்க. நீ உட்கார்ந்தா ஊத்துவாங்களாம். ஆமா பூவேல ரே குச்சிக்குது. சாப்பிடுறீங்களா? உட்காரு. மா நானே நல்லா உட்காரு. நானே உட்காந்தியா? கொஞ்சம் மூஞ்சி தூக்கு. உட்காந்து. நாக்க வெளியே தீட்டு. நான் உன்னை கை கிட்டத்து போகாத. கை கொஞ்சம் அட்டு பிடிக்கணும். அப்படியே விட்டா அப்படியே விட்டா. அப்படியே வாய் மூடி. என்ன? மகளாஜா இது எம்மா பூச்சி தெரியுமா? ராஜா கூட அதெல்லாம் வேண்டாம் அப்படி விடு. ஏய் ஐயோ புடிச்சு விடு. அப்புறம் உனக்கு வேணுமா? அங்க வந்துறே. நீ வந்து நீ ஆமா. நீ வந்து நான் உன்னை பேசுறேன். இப்படி வா பச்சை. நீ தீட்டு. ஊத்தம்மா. குடிச்சியா? ஏய் எம்மா நான் சும்மா பண்ணிடாடி. நீ பொண்ணு வந்துடா குடிச்சியா? குடிச்சு விட்டு. கர்மாந்திர ஒரே உப்பு கண்ணு. ஏய் வாங்க. முந்து புதுசு கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. கர்மாந்திர பைத்திய. அவன் ருசிச்சி, ரசிச்சி. என்ன? என் மகன் வேணுமா? என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கணும்னா நாங்க முதல்ல தான பானத்தை முடிக்கணும். எங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எங்க குலதெய்வம் கும்பிடணும்னா 5 பொருள் அது எங்க நாட்டில் இருக்குது. குடிச்சு போடலாம். பஞ்சாப் உங்களுக்கு தானே. அது இல்ல 5 பொருள் கொண்டம் படுத்தி இலை விரைச்சாட்டி வீர பொம்பை பண்டாரப்பட்டி. இந்த 5 பொருள் எங்க நாட்டில் இருக்குது. மகராஜா இந்த அண்ட சலாசலத்திலே உலகத்திலே 5 உயிரின பொருட்கள் நம்ம திரும்பி மட்டும் இருக்குது. நம்மிடம் மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அவனோட இருக்குன்றானே. நம்ம போய் பார்க்கலாம். அதாவது தெரியும் தெரியாம நம்ம எதுவும் எங்க நாட்டுக்கு போய் மறந்தது. நாங்க பூஜை செய்துட்டு
அதுக்கப்புறம் வந்து உன் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்வாவி ஸ்டாப். இங்கே பண்ணிக்கோ. ஐயோ அந்த 5 பொருளுக்கு நாங்க பூஜை முடிச்சாதான் கல்யாணம். அம்மா போலாமா? ஏய் சபா பட்டாதேமா. பூஜை முடிக்கிறபடி சரி என்ன வேணும்ன்றப்பா இங்கே போங்க. அந்த 5 பொருள் கொஞ்சம் படிச்சீங்களா வேற ஜாதி வேற கொண்டு பண்டார பெட்டி 5 பொருள் அப்ப கூட என்னது 5 பொருளை கூட 5 பொருளை கொடுங்க. என் உயிர் போன்ற 5 பிரச்சனையை கேட்கிறாய். கொடுங்க. ஏய் நான் தொட்டதே உனக்கு அப்படியே ஈஸியா. இல்ல அம்மா நேரமா தோணல. அவ இப்ப தொட்டதே கொஞ்சம் அப்படியே கெருக்குன்னு. என்ன சொன்னத பாத்தியா? என்ன சொன்னாங்க? என் நிலவானவள் கத்தி வாயில அப்படியே தூக்கி பார்த்தேன். சூப்பர் தூக்குன. வெட்லானே. எங்க செட்டாதீங்க அம்மள வெட்டாது. செட்டாதீங்க அடே எத்தனை சுகந்து அவ வீதி போய். சொல்ல 5 பொருளையும் கொடுத்தா என்னடாச்சி அந்த பூஜையை முடிச்சிட்டு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துரும். டேய் 5 பண்ண சின்ன பண்ண நம்ம நாம சும்மா தான் வச்சுக்கணும். நேத்து யோசிக்கிறேன். ஒரு பயணம் இல்லை. ஆமா. குட்டு திருப்பி தந்துறன்றாங்க. நாம என்ன நான் ஏத்துற கூட பரவாயில்லை. இங்க தான் போறாங்க. பாடை ப்ரோகிராம் மாதிரி. ஆமா. பண்ணாரம். ஆமா. பிரச்சனை எங்க இது கொடு. பூஜை முடிச்சுட்டா கொண்டு உங்களுக்கு கொடுத்துரும். சரியா இல்ல? ஓய் ஓய் போடாதீங்க. ஓய் போடாதீங்க. ஏய். ஆ. ஆமா தானே. ஐயோ ஆ யா மாயக்காரியோ சூன்யக்காரியோ ஆகையால் உள்ள வரக்கூடாது தொடக்கூடாது அனுதினமும் நான் பூஜையார் நுழைந்தவுடனே பர்மனதுரையே வருக 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 அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உயிருள்ள பொருட்கள் வராதே தொடாதே கரெக்டா கொடுக்காதே அப்படின்னு சொல்லுது. என்ன காரணம்? வராம இருக்கு. நான் எங்கடா போய் நல்லா வாழ்ந்து படம் நினைக்கிறேன். ஏய் என் நாட கொடுக்குதுன்னா குடு இல்லைன்னா நீங்க வச்சுக்கீங்க சொல்லி எங்க அம்மாட்ட கொடுங்க. அந்த கையோடு ரொம்ப சந்தோஷத்தோடு கொடுக்கணும். கேரிகளை பார்த்தா எனக்கு சிரிப்பா மாட்டேன்.
புன்னகை வர மாட்டேங்குது. செத்தகலை நிக்குது. செத்தகலை போய் பார்த்தா பள்ளி பிடித்தாரு. சிரிச்சுட்டே போறீங்க. அம்மா அம்மா என்ன இது? பண்டாரப்பட்டு என் கரத்தில் இருந்து சென்ற விடுங்க. என் பலமே பாதி போன மாதிரி இது. அப்படியா சாப்பிடல நாங்க போய் வரட்டுமா? நாங்க போட்டுமா பூஜை முடிக்கும். மூன்றே முக்கால் நாளி பூஜையை முடிச்சுட்டு நாங்க வந்துருவோம். ஒரு மூணே முக்கால் நாளைக்குள்ள நாங்க வரல. வந்துருவோம். ஒரு வேளை நான் வரல அப்படின்னா எங்க நாட்டுக்கு தான் நீ வரணும். என்னடா ரொம்ப போச்சுது? இருந்து குத்துட்டு நடத்துவாங்க கட்சியில. சரி உன் நாடு பேர் தான் போக போறோம். நாடு பேர் நூதனாபுரி. கேள்விப்படாத பேர் ஆகுது. நூதனாபுரிக்கு நீ வர மாதிரி இருந்தா முதல்ல என்ன செய்ய தெரியுமா? இந்த கோட்டை கொண்டலெல்லாம் இடிக்கணும். என் மகள் மீது உனக்கு எவ்வளவு ஆசை இருக்குதுன்னு அங்கதான் பாக்கணும். சற்று பரிவாரித்து ஏமாட்ட வாங்கறியா? மகன் ஒண்ணுமா விடவா? வேணும். வேணுமா? ஆமா. அப்ப கோட்டை கொண்டலெல்லாம் இடிச்சுதோடு விடக்கூடாது. நாட்டு மக்களை அனைவரையும் வெற்றிடணும். என் உயிர் போன்ற மக்கள் ராஜாவா கஷ்டப்பட்டு தூங்குறேன். ஆனா ஜாக்பாட் தூங்குறேன். தட்டுதுமே பொண்ணுதான் உனக்கு விஜய் நாட்டு மகளே நீ எல்லாம் என்ன படிச்சீங்க மொத்தது எனக்கு ஒண்ணு மேல எனக்கு மொத்த பேர் சாவச்சிருக்கேன். இது கிடைச்சா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி ஆமா. அதோட விடக்கூடாது. நாட்டு மக்களை அழித்த அந்த ரத்தத்திலே இந்த நாட்டை சுற்றில ஆமணக்கம் பறிச்சு விடுக்கணும். முறை இன்னொரு முறை பயன்படுத்துறாரு. அதோட இல்ல என் மகளுக்கு சீகாரமா சீதனமா நீ கொண்டு வரக்கூடியது என்ன தெரியுமா? ஒப்பன் தலையை பெட்டி எடுத்து சீதனமா. என்ன என் உயிர் போன்ற மக்களை விட்ட சொன்னாய் பரவாயில்லை. இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் எங்க அப்பா சிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஆனந்தலிங்கம். இவங்களை மட்டும் சொல்றேன். அடிக்கே ஒண்ணு மட்டும் பாரு. அப்படி நீ வரதுன்னா வீட்டு நம்பர் தெரியுமா? கதவு எண் 111. 111. ஒரு 1 2 1 3 1. காரியில போடாம காலியா நாமத்து போட்டு பட்டினியா மாமாவுக்கு டாண்டா சொல்ல போறீங்க.
நேரமாவது அதுக்கு நாம் சென்று அந்த ஆற்றங்கரை சென்று பார்த்துடுவோமா? காணவில்லையே. கூட்டு பாரு ஜம்பா. காணவில்லையே ஜம்பாவை. ஜம்பா 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 தகூர் ஜம்பா அத்தையே காணவில்லை. காணுமே சார் சாமா கழிட்டு இருப்பாங்களா? தெரிய ஆளே காணவனா? சார் இவரை விட்டுரு. எங்க போறோம் சொன்னாங்க? அவன் நாடு நாட்டு ஏன்னா வரும்போது நிபந்தனை சொல்லியிருக்கிறார். நாட்டுக்கு வரணும்னா சொந்த பந்தம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த கோட்டைக்கு வந்தாலும் மொத்தம் ஈடிக்கணும். உன் வீட்டை மொத்தம் வச்சுட்டு வரலாம். ஆமா கோட்டை வந்துருக்குமா? முதல்ல ஈடியே என் நாட்டு எல்லாம் நம்ம கோட்டை பந்தலை எல்லாம் அதிட்டா பெருதல்ல நாட்டு மகன் மொத்தத்தையும் வெட்டி உலகத்தில் மொத்த ஜனமா மொத்த ஒடாட்டியா வெட்டி வெளியே மத்த மாதிரி நட்டுட்டேன். மொத்த ஏழு ஆம்பளை வெட்டியாச்சு அவன் தள்ளி விட்டுதான் மொத்த நம்ம நாடு நாட்டு ஓட்டுவான். மொத்த முடியல நம்ம நான் நாடு யாரும் ஓட்டிட்டு மச்சான்? ரத்தத்திலேயே என் நாட்டு மக்கள் ரத்தத்தையும் ஓட்டும் மோசிக்கும். மொத்த ரத்தத்திலே ஓட்டி சாட ஓட்டேன். நம்ம நாட்டுல எதுவுமே வரல ஓட்டாஸ் போய் ஓட்டாஸ். ஆமா